Hi, hello friends, welcome back to my Tamil information YouTube channel. நீ நம்ம சேனல் என்ன பக்கம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமேசான்ல பார்த்தா நிறைய வந்து ப்ராடக்ட் பார்த்தா வாங்கும்போது பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தா கொடுத்து வாங்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி வரல அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நான் சொல்லி தரேன். எனக்கும் பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தா ப்ராப்ளம் பார்த்தா வந்துச்சு. நான் பார்த்தா சால்வ் பண்ணிட்டேன். அந்த எப்படி சால்வ் பண்ணேன் அது என்ன பண்றது சொல்லிட்டு ஃபுல் டேட்ல நம்ம சேனல்ல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்த்தோம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா உங்க மொபைலில் உங்களுடைய அமேசான் ஆப்பை பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. நான் சொல்ற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கேஷ் அவைட் ஆகிடும். அது பார்த்தா அவங்க கேள் ஆகிடும். எப்படின்றதுலாம் ஜஸ்ட் எதனால ப்ரோ அது மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் பார்த்தா ஆர்டர் பண்ணிருப்பீங்க. ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணுவாங்க. இல்லை ஆர்டர் பண்ண பொருள் தொடர்ந்து நீங்கள் 3 தடவை இல்லை 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் பார்த்தா பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தா ஆப்ஷன் பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து விட்டுருவாங்க. ஓகேங்களா, அதனால தான் இந்த ப்ராப்ளம் பார்த்தா வரும். ஓகேங்களா, சரி எப்படி சால்வ் பண்ணுறது ப்ரோ அப்படின்றத குயிக்காக பார்த்தலாம். உங்கள் மொபைலில் பார்த்தா உங்கள் அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே யூனோ ஆப்ஷன் அந்த யூ அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிடுங்க. அதை பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய நேம் போட்டு பார்த்தா எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தா அந்த அக்கௌண்ட்டை பார்த்தா லாக் அவுட் பண்ணணும். ஓகே, லாக் அவுட் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு ஹலோன்னு துளசிதாசன் இருக்கா, அங்கே ஒரு நேம் போட்டிருக்கோம். அது மேலே ஏரோ பண்ணுங்க. அவங்க ஏரோ பண்ண மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்புறம் கீழே உங்களுக்கு சைன் அவுட்னு ஆப்ஷன் ஷோ. ஓகேங்களா, அதை லாக் அவுட்னாலும் ஒன்று தான், சைன் அவுட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, சைன் அவுட்ன்றதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் பார்த்தா கொடுத்துட்டு சைன் அவுட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நான் கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் சைன் அவுட் ப்ராசஸ் தான் ஆகுது. லாக் அவுட் இன் ப்ராசஸிங் ஆகும். உங்கள் அக்கௌண்ட் பார்த்தா லாக் அவுட் பார்த்தா ஆகிடும். இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நியூ டு அமேசான் இன் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆல்ரெடி கஸ்டமர் சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் ஆகும். இங்கே இருக்கிற நியூ டு அமேசான் கிரியேட் அன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்க அவன் என்டர் மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணாத மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, இது வரைக்கும் லாகின் பண்ணாத அமேசானுக்கு லாகின் பண்ணாத மொபைல் நம்பர் கொடுக்கணும். புது மொபைல் கொடுக்கணும். அதாவது உங்கள் அம்மா இருக்கட்டும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்லாம் கிடையாது. அதாவது உங்கள் அம்மா இல்லை உங்கள் தங்கச்சி இல்லை உங்கள் அக்கா யாருன்னா இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இல்லை ஃபாதர் இல்லை கிராண்ட் மதர் மாதிரி அவங்களோட மொபைல் நம்பரை அமேசான் லாகின் பண்ணாத மொபைல் நம்பரை புது நம்பரை இதுக்குள்ள என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு புது நம்பர் கொடுத்து பார்த்தா லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன். இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறோம் இல்லோ அந்த ப்ராடக்ட் பார்த்தா சர்ச் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. நான் இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்தா எடுத்துக்கிறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த பவுச் பார்த்தா எடுத்துக்கிறேன். ஐஃபோன் பவுச் தான். ஓகே, வாங்க போகிறேன். ஓகே, ஐஃபோன் 14 Pro Maxக்கு வாங்க போகிறேன். இது பாருங்கள், நீங்களும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு பை நவுன்ற ஆப்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த அப்ளை கூப்பன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அப்ளைன்றது கொடுத்து பண்ணிக்கங்க. பை நவுக்கு பதிலாக அந்த பை நவ் அப்படி நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் திருப்பி சைன் பண்ணுற ஆப்ஷனும் சைன் பண்ணிங்க. ஓகே, என்னோட மொபைலில் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். ஓகே, புது மொபைல் சொன்ன பார்த்தீங்களா, லாகின் பண்ணி பார்த்தா புதுசாக ஒரு மொபைல் கொடுத்து அந்த ஒரு மொபைல் ரிட்டர்ன் கேட்ச் அப்படின்னா கொடுத்துங்க. கேட்கல அப்படின்னா விட்டுருங்க. பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி ஆப்ஷன் மேலே பார்த்தா உங்கள் டெலிவரியோட நேம் பார்த்தோம், அதாவது டெலிவரி அட்ரஸ் பார்த்தா வந்திருக்கும். ஓகேங்களா, கீழே கண்டினியூன்ற ஆப்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே உனக்கு பே பண்ணுற ஆப்ஷன் வருது. பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரி, பே ஆன் டெலிவரி இருக்கும். இதில் கேஷ் ஆன் டெலிவரி அப்படி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தா 14 ரூபா பார்த்தா வரும் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்து பார்த்தா உங்கள் ஆர்டர் பார்த்தா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. இப்படி தான் பார்த்தா இந்த ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன். புது மொபைல் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட்டான வீடியோக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.